பணிநீடி பானை வழங்கிடு. தமிழக அரசே, தமிழக அரசே, பணிநீடி பானை வழங்கிடு. கண்டிக்கிறோம், 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 பதிவாளரை கண்டிக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக பதிவாளரை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். அரசு நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். செயல்படுத்து, செயல்படுத்து, உச்ச நீதிமன்ற ஆணையை செயல்படுத்து. வழங்கிடு, வழங்கிடு, சம ஊதியம் வழங்கிடு. போய் சொல்லாது, நீதிமன்றத்தில் போய் சொல்லாது. மாற்றிடு, மாற்றிடு, பதிவாளரை மாற்றிடு. என்னுடைய பெயர் வெங்கலகுமார். நான் அண்ணா பல்கலைக்கழகம் தூத்துக்குடி வளாகத்தில் 12 ஆண்டுகளாக தற்காலிக தொகுப்பூதிய பேராசிரியராக பணியாற்றி வந்தேன். கடந்த டிசம்பர் 31/12/2025 எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி எங்களுடைய பணிகளை நிறுத்தி வச்சுட்டாங்க. எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை பிறப்பிக்கப்படும். இந்த முறை அந்த எக்ஸ்டென்ஷன் ஆர்டரை நிறுத்தி வச்சுட்டாங்க. இதை தொடர்ந்து இதற்கு முந்தைய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவைச்செல்லியன் அவர்களையும், நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களையும், ஏனைய அமைச்சர்கள் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வந்தோம். அவர்கள் நிர்வாகத்தினரிடம் கேள்வி கேட்ட பொழுது, அதாவது ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை, எங்களுக்கு ஆசிரியர் தேவை இல்லை என்று சொல்லி அவங்க எங்களுக்கு பணி வாய்ப்பை மறுத்துவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களையும் சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்வைத்தோம். ஆட்களே தேவையில்லை என்று சொன்ன பதிவாளர் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு 90 பேரை மட்டும் திரும்ப வேலைக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நாங்க இல்லாம வேற ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதாவது தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு, தற்காலிக தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு இன்னொரு தொகுப்பூதிய ஊழியர்கள் தீர்வு அல்ல என்பது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பல முறை வலியுறுத்தி கூறியும் பதிவாளர் அவர்கள் அதை பொறுப்பற்ற முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை என்பது அவர் கூறியது முற்றிலும் பொய்யான தகவல் என்பதை ஊடக நண்பர்கள் கடந்த ஜூன் 1ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் உட்பட அனைத்து அச்சு ஊடகங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தோராயமாக 680 காலி பணியிடங்கள் உள்ளது என்பதனை நாங்கள் தெரிவிக்கவில்லை, ஊடக நண்பர்கள் வாயிலாக நீங்கள் தான் தெரிவித்தீர்கள். ஸோ இந்த முறை அரசுக்கு, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அண்ணன் அவர்களுக்கு, அது திடீர்னு சார்னு கூப்பிட வரல, ஏன்னா அண்ணன் சொல்லி தான் நாங்கள் பழகிட்டோம், அதனால திடீர்னு கூப்பிடுறதுக்கு வரல. ஸோ விஜய் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் என்ன சொல்றோம் அப்படின்னா, 5 ஆண்டுகள் பணியாற்றினால் உங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று நீங்கள் அளித்த வாக்குறுதி எங்களுக்கு தற்சமயம் எங்களை பணியிலே இல்லை, எங்களை பணியிலிருந்து நீட்டிப்பு ஆணை வழங்காம எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதையும் மீறி செயல்படுவதனால் கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ், கண்டெம்ட் நடந்து கொண்டிருக்கு. கண்டெம்ட் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தலைமையிலும் பல கண்டெம்ட்டுகள் வழக்குகள் இருக்கு. ஒவ்வொரு முறையும் பதிவாளர் அவர்கள் அங்கே வழக்கு மன்றத்திற்கு வரும்பொழுது செய்து விடுகிறோம் என்று சொல்கிறாரே தவிர எதையுமே இதுவரை செய்யவில்லை. இதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இங்க உள்ளவர்களும் வழக்குகள் பதிந்துள்ளார்கள். வழக்குகள் பதிந்துள்ள நபர்களும் வழக்கில் ஸ்டே ஆர்டர் இருக்கும் போதும் அவங்க ஒரு ஹியூமானிட்டி பேஸ் கூட இல்ல. ஸ்டே ஆர்டர் அவங்க சட்டத்தை மதிக்கல. ஹியூமானிட்டி பேஸ்ன்றது சுத்தமா இல்ல. மனசாட்சி, மனிதாபிமானம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. சடனா 31/12 நீங்க வேலைக்கு வர வேணாம்னு சொன்னா இது எந்த விஷயத்துல நியாயம் இருக்கு? 12 ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கோம் சார். சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி இருக்கோம். வெறும் 25,000 தான் வாங்கியிருக்கோம். எல்லாருமே முனைவர் பட்டம் பெற்றவர்கள், எம்இ குவாலிஃபிகேஷன் மினிமமாக வச்சிருக்காங்க. மற்றவர்கள் ரிசர்ச் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற தருணத்தில் வெறும் சொற்ப ஊதியத்தில் சேவை மனப்பான்மையோட பணியாற்றிய எங்களை சட்டவிரோதமாக 31/12 நீக்கி விட்டார்கள். அதாவது டீச்சிங் ஃபெல்லோ அப்படிங்கிற டெசிக்னேஷன்ல தான் சார் நாங்க இருந்தோம். இப்ப அந்த டெசிக்னேஷனே இல்ல சார். டீச்சிங் ஃபெல்லோன்ற டெசிக்னேஷனை 31/12/2025 அப்புறம் அவங்க இல்ல சார். அப்ப யாருமே இல்ல சார். வேலை பாக்குறாங்க சார். நான் சொல்லிடுறேன் சார், நான் திரும்ப சொல்றேன். இல்ல நான் சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா நீங்க கேக்குறது தற்காலிக தொகுப்பூதிய பேராசிரியர் டீச்சிங் ஃபெல்லோ அப்படிங்கறதுல யாரும் கிடையாது, சரிங்களா? கெஸ்ட் லெக்சர் ஜிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிக்னேஷனை போட்டிருக்காங்க. இந்த ஜிஎல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உறுப்பு கல்லூரியில ஜிஎல் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உத்தரவுப்படி ஜிஎல் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனே கிடையாது.
அண்ணா ஆட்சி மன்ற குழுவில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் டிஎஃப் டீச்சிங் ஃபெல்லோ அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷன் தான் வச்சிருந்தாங்க. ஜிஎல்ங்கிற டெசிக்னேஷன் கிடையாது. இந்த ஜிஎல்ங்கிற டெசிக்னேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரிகள் 11 அரசு பொறியியல் கல்லூரிகள்ல உண்டு. இதை தவிர்த்து மற்ற இடங்கள்ல தான் மற்ற கலைக்கல்லூரிகள் அரசு கலைக்கல்லூரிகள்ல தான் உண்டே தவிர பல்கலைக்கழகங்கள்ல கிடையாது. அது குறிப்பா சார் நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க ஏற்கனவே இப்ப நீங்க கேட்கிறபடி வாய்ப்புகள் கொடுக்கப்படல. ஏன்னா நான் இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள என்ன வேலைக்கு போக சொல்றீங்க. உங்களுக்கே தெரியும், ஊடக நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி யார் அந்த சார் அல்லது அதுல இருக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை பத்தி தெரியும். ஒரு உறுப்பு ஐடி கார்டு வேணும். இப்ப நான் ஜிஎல் அவங்க வேலைக்கு எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட ஐடி கார்டு கிடையாது, வேலை பார்க்கறதுக்கான அட்டை கிடையாது, ஒரு அவங்களுக்கான பணிக்கான ஆர்டர் கிடையாது. நான் ஜிஎல் உள்ள போனேன்னா எனக்கு ஆர்டர் பணியான எதுவுமே கிடையாது. நான் எப்படி உள்ள வேலை பார்க்க முடியும்? நான் யாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது போல 6 மாசமா உள்ள ஆட்கள் பற்றாக்குறை அதிகமா இருக்கு. ஒரு ஆசிரியருக்கு ஏஐசிடி உத்தரவுப்படி எப்படி ஒரு 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற முறை, ஆனா அது முற்றிலும் பின்பற்றப்படவில்லை. மேலும் சார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். இன்னொரு விஷயம் சார், சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆங்கில வழி மாணவர்களையும் தமிழ் வழி மாணவர்களையும் தனித்தனியா பாடம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரே வகுப்புல ஒன்னா உட்காந்து படிக்கிறான் சார். ஆங்கில வழியில சேர்ந்த மாணவனும் தமிழ் வழியில சேர்ந்த மாணவனும் ஒன்னா உட்காந்து படிக்கிறான். தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள் இதை கேள்விக்கு கொண்டு போங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு வகுப்புல ஒரு மாணவனோட கட் ஆஃப் 175 எடுத்திருக்கான். அவன் ஆங்கில வழியை தேர்ந்தெடுத்து உள்ள வந்து உட்காந்துருப்பான். ஒரு மாணவனோட சூழ்நிலை காரணமா 150 தான் கட் ஆஃப் வச்சிருப்பான். அவனும் அதே வகுப்புல அதே இடத்துல உட்காந்துருக்கான் தமிழ் வழியில சேர்ந்துட்டு. இப்போ ஒரே மாணவன் ஒரே ஆசிரியர் ஒரே பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் சேர்த்தே எடுக்கிறாங்க. இப்போ இந்த பையன் முடிச்சுட்டு வெளியில வர்றான், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறான். ஒரே வகுப்பு ஒரே சமுதாயம் ஒரே மதிப்பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழ் வழியில் படிச்சவனுக்கு 20% முன்னேற்பாடு, அவன் வேலை வாங்கிட்டு போயிடுவான். இப்ப இந்த ஆங்கில வழியில படிச்ச மாணவன் என்ன கேட்பான்? ஏங்க என் ரூபாயே உட்காந்து படிச்சான், இன்னைக்கு அவனுக்கு அரசு ஒதுக்கி இல்லை 20% வேலை கொடுத்துட்டீங்க, ஒரே ஆசிரியர் தானே எடுத்தாரு அப்படின்னு கேள்வி வைப்பான். இது அந்த மாணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். அதே நேரத்தில் தமிழ்ல புரியாத மாணவன் இருப்பான், நீங்க ஆங்கில வழியில உட்கார வச்சிருக்கீங்க, அவனுக்கும் நீங்க செய்யற துரோகம். இதை தயவு செய்து ஊடக நண்பர்கள் கொண்டு போங்க, போய் கேள்வி கேளுங்க. சரிங்களா? ஆமா சார், அது ஃபுல்லாவே டேட்டாவோட இருக்கு சார். அதான் சார் வணக்கம் சார். மொத்தம் பாத்தீங்கன்னா சார் ஆக்சுவலா பதிவாளர் வேகன்சி இல்லன்ற மாதிரி போய் சொல்றாங்க சார். ஏன் பொய்யான தகவல் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐசிடியோட அப்ரூவல் இன்டேக் பாத்தீங்கன்னா மொத்தம் 16 கேம்பஸ் இருக்கும் சார். நாங்க 16 கேம்பஸ்ல ஒரு வருஷத்துக்கான இன்டேக் எவ்வளவு பாத்தீங்கன்னா 6180 மாணவர்கள் பொறியியல் கல்லூரியில சேர்றாங்க சார். அப்போ 4 வருடங்களா மொத்தமா எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 24,720 மாணவர்கள் படிக்கிறாங்க சார். இத்தனை மாணவர்களுக்கும் மொத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 630 பேர் தான் இப்ப வரைக்குமே பேராசிரியர்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாணவர்களுக்கு, அதாவது 20 மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார் என்ற விகிதத்துல தான் ஏஐசிடி நடத்த சொல்றாங்க. எல்லா கேம்பஸ்லயும் நடத்தணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா 1:40, அதாவது 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற விகிதத்துல தான் இன்னமும் 16 கேம்பஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இத எல்லாத்தையுமே கேட்டதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, வேகன்சி இல்ல, பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் பொய் சொல்றாங்கன்னு சொல்ல முடியும்? எப்படி சார் இது பொய் சொல்ல முடியும்? இது ஏஐசிடில கொடுத்திருக்க டேட்டா சார். நாங்க எங்களுடைய டேட்டா கிடையாது. ஏஐசிடில அபிஷியல் பேஜ்ல ஏஐசிடில அப்ரூவல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டீச்சிங் ஃபெல்லோங்கிற டெசிக்னேஷன் அளிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஜிஎல்ங்கிற ஒரு விஷயத்தையே போட்டது. இப்ப ஏஐசிடில வேகன்சி இல்ல அப்படின்னா ஜிஎல்ங்கிற பொறுப்பு எதுக்கு? இப்ப வேகன்சி இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு ஜிஎஃப்ங்கிற இப்ப போன செமஸ்டர் முதல் கொண்டு இப்ப சேர்த்திருக்காங்க. இந்த செமஸ்டரும் ஒவ்வொரு வளாகத்தில் இருக்கிற டீன்கள் அவங்களோட முயற்சியில ஜிஎஃப்ங்கிற ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. வேகன்சியே இல்லாத இடத்துக்கு ஜிஎஃப் பொசிஷன் எதுக்கு சார்? 81 பேர் வேகன்சி இன்னைக்கு ஒரு மார்க் விதத்துல உங்க மாணவர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட குழந்தைகளை இந்த பல்கலைக்கழகத்துல ஒரு மார்க் கம்மியான கூட அந்த சீட்டு கிடைக்கிறது கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுக்கான தரமும் அதுக்கான வாத்தியாரோட எண்ணிக்கையும் இருக்கான்னு ஏதாவது ஒரு மனிதர்கள் மக்கள் போய் பார்த்திருக்கீங்களா? உங்க பெற்றோர்கள் போய் செக் பண்ணிருக்கீங்களா? உங்க ஆய்வு கூடங்கள் எப்படி இருக்குன்னு போய் பார்த்திருக்கீங்களா? தரமான கல்வி உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்குதாங்கிறத சரி பண்ணிருக்கீங்களா? எத்தனை விஷயங்கள் இருக்கு.
2 மார்க் 3 மார்க் 4 மார்க்குங்கிற வித்தியாசத்துல ஒரு வளாகத்துல கிடைக்குது, இன்னொரு வளாகத்துல கிடைக்கல. ஒரு மாணவன் வந்து பொறியியல் கல்லூரிக்குள்ள நுழையாம வேற அவனுக்கு பிடிச்ச கல்வியை படிக்காம வேற கல்விக்குள்ள போய் சேர்றான். இது வந்து அரசாங்கம் வந்து இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கு. எத்தனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் போய் படிக்கிற கல்லூரிகளுக்குள்ள போய் பார்த்திருக்கீங்க? வாத்தியார் இருக்காங்களான்னு பார்த்திருக்கீங்களா? தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியம்னு ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு 2 விஷயங்கள் இருக்கு. என்னைக்காவது போய் உங்க பிள்ளைங்க போய் அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேற வேற கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காங்களான்னு நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது இன்னைக்கு இல்ல, கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டே தான் இருக்கு. எங்களை வந்து டிஎஃப்ங்கிற ஒரு நாயை வந்து இந்த ரோட்ல அடிச்சா கூட ப்ளூ கிராஸ் வந்து நிக்கும். எங்களுக்கு யாரும் இல்ல. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு மேடம் அவங்களாம் வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க, லீவு கொடுக்கல கடைசி வரைக்கும், அனாதை போன மாதிரி கிடந்து இருந்தாங்க. என்ன இது மாதிரி கேட்கறதுக்கு இந்த டீச்சிங் ஃபெல்லோங்கிற விஷயத்துல இப்ப கடைசி இப்ப எல்லாம் அது இதுன்னு ஆகி இன்னைக்கு 328 குடும்பம் 328 குடும்பம் நடுத்தர நிக்குது. கடந்த 6 மாசமா வேலையே கிடையாது, யாருக்கு வேலை கிடையாது. ஆனா இன்ன வரைக்கும் எப்படி வந்து திரும்ப வந்து ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஃப்ங்கிற கேட்டகரி முத எதுக்கு? ஜிஎஃப்ங்கிற கேட்டகரி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதுக்கு? ஏன் எடுக்கிறீங்க? யாருமே கோர்ட் ஆர்டர் மதிக்கிறது இல்ல. பிஹெச்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசர்ச் ஃபெல்லோஸ் சொல்லி 50,000 கொடுத்து எடுக்கிறாங்க. அதுலயும் லஞ்சம் 50,000 வந்து எடுக்கிறதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சங்கிற மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொரு வளாகத்திலையும் காசு கேட்கறாங்களாம். எதுக்காக? இப்ப வந்து இந்த வாத்தியார்கள் வந்து உள்ள போக வேணாம், பிஹெச்டிங்கிற உள்ள ஆட்கள் எடுத்துனா அவங்க வந்து பாடம் எடுப்பாங்க, ஏஐசிடில கணக்கு அண்டலாங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு அந்த 50,000 மாசம் வாங்குறதுக்கு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் காசு கேட்கறாங்களாம். இது வந்து எல்லா அப்ளை பண்ண ஆளுகளுக்கு சான்றுகள் இருக்காங்க. இதை தயவு செய்து தமிழக அரசு இது கரெக்டா வந்து இது என்ன ஏதுங்கிற தரவுகள் எங்கள்கிட்ட இருக்கு, அதை கேட்டு விசாரணை குழு அமைச்சு எங்களுக்கு சரியான நல்ல முடிவுகளை இந்த 320 இது வெறும் 328 ஆசிரியரோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பொறியியல் மாணவர்களுக்கான பிரச்சனைங்கிறத இதை நீங்க மனதில் கொண்டு இதுக்கு சரியான வந்து நீங்க சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் நாங்க நிக்கிறோம். ஐயா, என் பேர் வெங்கடேஸ்வரன், ராமநாதபுரம் கேம்பஸ்ல இருந்து வந்திருக்கேன்.